பெருமழை, வெள்ளம் உள்ளிட்ட பேரிடர்களை எதிர்கொள்வது குறித்து ஆராய்வதற்காக அமைக்கப்பட்ட திருப்புகழ் குழுவின் அறிக்கையை பேரவையில் தாக்கல் செய்ய வேண்டும் என சௌமியா அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். சட்டப்பேரவையில் பேரிடர் மேலாண்மை துறை மானிய கோரிக்கையின் போது பேசிய பாமக சட்டப்பேரவை குழு தலைவர் சௌமியா அன்புமணி, 2021 சென்னை பெருமழை, வெள்ளம் மற்றும் பேரிடர்களை எதிர்கொள்வது குறித்து ஆராய திருப்புகழ் குழு அமைக்கப்பட்டது என்றார். அந்த குழு 600 பக்க அறிக்கையை தயார் செய்து அரசிடம் அளித்தது. 2023ஆம் ஆண்டு திருப்புகழ் குழு அறிக்கை பொதுமக்கள் பார்வைக்கு வெளியிடப்படும் என ஊடகங்களில் செய்தி வந்தது. ஆனால் இன்று வரை திருப்புகழ் குழுவின் அறிக்கை தாக்கல் செய்யப்படவில்லை என்றார். அது குறித்து தெரிந்தால்தான் எல்னினோ பேரிடரை எதிர்கொள்ள முடியும் என்றும் அவர் வினவினார். 2023 டிசம்பர் மாதம் ஊடக செய்திகள் வந்தது. கண்டிப்பாக இந்த அறிக்கை எல்லாருக்கும் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்படும் என்ற ஊடக செய்தி வந்தது. திருப்புகழ் கமிட்டியுடைய சஜஷன்ஸ் அண்ட் அப்சர்வேஷன்ஸ். ஆனால் இது வரைக்கும் வரல. கிட்டத்தட்ட நம்ம வந்துட்டோம் 2026, மறுபடியும் ஒரு அக்டோபர் வரப்போகுது. 41 மாதம் ஆயிடுச்சு. அந்த திருப்புகழ் கமிட்டியில் இருக்கக்கூடிய அப்சர்வேஷன் சஜஷன்ஸ் என்ன நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சாகணும். தெரிஞ்சாதான் அடாப்டேஷன் மிட்டிகேஷன் எப்படி. ஏன்னா இப்போ எல்னினோன்னு வரப்போகுது. இந்த மழையில இந்த திருப்பி சென்னை பெருவெள்ளமோ இல்லை வெள்ளக்காடோ ஆகாம எப்படி மக்களை காப்பாற்ற வேண்டும், இல்லை மக்களுக்கு அந்த பிரச்சனை வந்தா பாதிப்பு அதிகமாகாமல் இருக்க வேண்டும், அந்த மிட்டிகேஷன் எப்படி அப்படி போன்ற சஜஷன்ஸ் அதுல இருக்கும். 3 டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்டிருக்குது. பொதுப்பணித்துறை இருக்கிறது, நீர்வளத்துறை இருக்கிறது, கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் இருக்கு. இவங்கெல்லாம் என்ன தகவமைப்பை செய்ய போறாங்க என்ற தகவல்கள் நம்ம கண்டிப்பாக வேணும். இன்னொரு காலநிலை அகதிகளாக போர் அகதிகளாக எல்லாரும் போயிருப்பாங்க. ஆனா சென்னையில மறுபடியும் ஒரு கிளைமேட் சேஞ்ச் ரெஃப்யூஜிஸ் நிலை வரக்கூடாது என்பதற்காக இந்த திருப்புகழ் கமிட்டியுடைய அறிக்கையை உடனடியாக தாக்கல் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இதற்கு பதிலளித்த அமைச்சர் செங்கோட்டையன், முன்னாள் ஆட்சியாளர்கள் அந்த குழுவை உருவாக்கினார்கள். அந்த குழு ஓராண்டு காலம் ஆய்வு பணிகளை மேற்கொண்டது. 600 பக்கம் கொண்ட அறிக்கையை வெளியிடப் போகிறது என்று பத்திரிகையில் செய்தியில் வந்தது. ஆனால் இதுவரை வெளியிடப்படவில்லை. அதுதான் ஆச்சரியமாக உள்ளது என்றார். தற்போது விரைந்து பணிகளை மேற்கொள்ளும் வகையில் பேரிடர் மேலாண்மை கூடுதல் ஆணையர் குருபானந்தம் தலைமையில் 7 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது என்றார்.